பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பழனி வந்து குமார் கிட்ட, என்னடா குமாரு, என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணு ரூம்ல உட்காந்துட்டு இருக்கு, இங்க நின்று நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னு லட்சத்தப்பான்னு சொல்லிட்டு குமாரு விஷயத்த மறைக்கிறாங்க. டேய், என்னடா குடிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லையே, நான் குடிக்கலாம் இல்ல. பொய் சொல்லாதடா குமாரு, உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? நீ குடிச்சிருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மைய சொல்லுடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க. என்னால அரசிய மறக்க முடியல சித்தப்பா. அரசிய பழி வாங்கறதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு சித்தப்பா. என்னால அந்த பொண்ணு கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு குமாரு சொல்றாங்க. இத கேட்டதும் பயங்கர கோவம் வருது பழனிக்கு. ஏண்டா, ஒரு முறைக்கு எத்தனை முறை எல்லாருமே சொன்னாங்க, உனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இல்லையா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு 1000 முறை கேட்டோமேடா. அப்ப எல்லாமே தலைய ஆட்டிட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அரசு ஞாபகமா இருக்குன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. டேய், இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒழுங்கா எப்படி குடுத்தனம் நடத்தினமோ அந்த மாதிரி குடுத்தனம் நடத்துற வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருந்த, நான் நேரா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். உனக்கு அவ்வளவுதாண்டா மரியாதைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து குமார் இருக்காங்க. போடா போன்னு சொல்றேன் இல்லைன்னு சொன்னதும் அங்கிருந்து குமார் கிளம்பி போயிடுறாங்க. இதை நினைச்சு பழனி ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. இது எல்லாமே காந்திமதி பாட்டி வந்து கேட்டுறாங்க. குமார் சொன்ன எல்லா விஷயத்தையுமே காந்திமதி பாட்டி கேட்டுறாங்க. கேட்டுட்டு பழனி என்னப்பா விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லாதான் சொல்றாங்க. இங்க பாருடா, குமார் என்னெல்லாம் சொன்னாலும் அது எல்லாமே நானும் கேட்டுட்டேன். எதுக்காக குமார் இப்படி பண்ணா, குமாரோட லைஃப் இப்படிதான் ஆகுன்றது எனக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குமாரு வீம்புக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப குத்துதே கொடிதேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசு முழுக்க அரசி மட்டும்தான் இருந்தா. ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியாது. குமாரு அவன் மனச மாத்திக்கிட்டு அந்த பொண்ணு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது தவிர வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி காந்திமதியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குமாரு ரூமுக்குள்ள போறாங்க. குமார் ரூமுக்குள்ள போனதும் சுடர் வந்து நிக்கிறாங்க. உடனே சுடர் கிட்ட, இங்க பாரு, உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நான் அந்த அரசிய பழி வாங்கணும்னு நினைச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப வரைக்குமே என் மனசுல அரசி மட்டும் தான் இருக்கா. இந்த ஜென்மத்துல உன்னை என்னுடைய மனைவியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி குமார் சொல்றாங்க. இதை கேட்ட சுடர் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.